குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸில் கேம் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன ப்ரோக்ராமில் ஒரு கேமோட பேசிக் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு டிராகனோட அந்த ஃப்ளை அனிமேஷன் மட்டும் இன்னைக்கான ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். சரியா? சரி, டைரெக்டாக கேமுக்குள்ளே போவோம். டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம நேற்று கிரியேட் பண்ண ப்ரோக்ராம் வந்து என்னதுன்னா டிராகன். இந்த கேம் தான் நம்ம நேற்று வந்து டெவலப் பண்ணோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. நேற்று பிளாட்ஃபார்முங்கிற ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஓப்பனில் இல்லை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த சைடில் அந்த சினிமா கிளிப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த டேப் மேலே வந்துடும். சரியா? சரி, இப்போ எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, அதனால நான் 2-3 பிளாட்ஃபார்ம் டெலீட் பண்ணி விட்டுறேன். சரியா? நீ கிரியேட் பண்ணும்போது பார்த்து கிரியேட் பண்ணு. நான் நேற்று ஏதோ உனக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக அங்கங்கே தூக்கி வச்சேன். சரி, இதை கொஞ்சம் மட்டும் நகட்டிப்போம். இங்கே ஒன்று, இதோட டூப்ளிகேட் 2 மட்டும் இன்னைக்கு போதும். சேவ் பண்ணிடுங்க. சரி, இப்போ வந்து 3ஆவதா ஒரு டேப் அதே மாதிரி தான் ப்ளஸ் கொடுங்க. இது எதுக்காக கிரியேட் பண்ணுறோம்னா டிராகனுக்காக. நம்மளோட மெயின், அந்த கேமோட மெயின் ஆளே அந்த டிராகன் தான். சரியா? இப்போ இன்னைக்கு வீடியோவில் வந்து அந்த டிராகன் எப்படி கிரியேட் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். பிளேஸ் ஐகான் கொடுத்துட்டு கினமேட்டிக் பாடி 2D அந்த இருக்கு பாருங்க, கடைசியாக இருக்கா, என்ட்ரு கொடுத்துருங்க. ரெண்டாவது இது ரீநேம் பண்ணிடுங்க. இது ரீநேம் வந்து டிராகன் அப்படின்னு ரீநேம் பண்ணிடுங்க. மறுபடியும் ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு கொலிஷன் ஷேப் 2D, நம்ம ரீசெண்டாக தான் அதெல்லாம் ஆட் பண்ணோம், அதனால் ரீசனில் இருக்குது, அதை கொடுத்து கிரியேட் கொடுத்துருங்க. மறுபடியும் டிராகனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன்று அனிமேட்டட் ஸ்ப்ரைட். அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 3Dன்னு ஒன்று இருக்குது, 3D கொடுத்துடக்கூடாது. அனிமேட்டட் ஸ்ப்ரைட் இந்த வார்த்தையை தான் கரெக்டாக சர்ச் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுத்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. சரியா? சரி, இப்போ டிராகனை உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு முதல் அந்த அனிமேட்டட் ஸ்ப்ரிட்டுங்கிறத வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம நேற்றே வந்து அந்த ஃபோல்டர் உள்ள கொண்டு வந்துட்டோம். அந்த ஸ்ப்ரைட்டுங்கிற ஃபோல்டர் உள்ள கொண்டு வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பிளேயருங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிளேயரு, அதுக்கப்புறம் அந்த ஃபயர் விடுறது எல்லா இமேஜும் இருக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். சரியா? சரி, இன்சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணணும்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கும். அது கீழே எம்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. எம்டி கிளிக் பண்ணுங்க, நியூ ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸ் அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்ப்ரைட் ஃப்ரேமுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கீழே புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ இங்கே வந்தீங்கன்னா டிஃபால்ட்டுங்கிற பேரை ஃப்ளைன்னு மாற்றுங்க, FLY. சரியா? ஃப்ளைன்னு மாற்றுங்க. இதுக்கு நம்ம 2 இமேஜ் பிளேஸ் பண்ண போகிறோம். சரியா? எந்த இமேஜ்? நான் வந்து 6ங்கிற இமேஜ், 7ங்கிற இமேஜ். சரியா? 2 இமேஜை பிளேஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பறக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சைபர் டென்னிஸை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பறக்கிற மாதிரியே தெரியும். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து அனிமேஷனுங்கிற வார்த்தைக்கு கீழே ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இமேஜ் பிளேஸ் பண்ணணும். இது என்ன இமேஜ்னா ஃப்ளை எஸ்கேச். ஃப்ளை பண்ணும்போதே ஷூட் பண்ணணும், அப்போ ஒரு அனிமேஷன் வரணும். அதுக்காக ஃப்ளை எஸ்கேச்னு ஒன்று வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு அதுக்கு எந்த இமேஜில் உள்ள தூக்கி போட போறோம்னா இங்கே 5ஆம் நம்பர் இமேஜ் 5, அதுக்கப்புறம் 8. சரியா? இது வந்து ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணுறதுக்காக இந்த 2 இமேஜ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மறுபடியும் அந்த அனிமேஷன் கீழே இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஐடில்
ஐடில்னா சும்மா இருக்கும்போது ஏதோ ஒரு கிராஸ் மேல நிற்கும் போது ஷூட் பண்ணணும். ஷூட் பண்றதுக்கும் நார்மலா நிக்கிறதுக்கும் இமேஜ் தூக்கி வைக்கணும். இப்போ வந்து வெறும் ஐடியலா நிக்கிறதுக்கு ஒரு இமேஜ் வைக்க போறோம். ஐடியலா நிக்கிறதுக்கு என்ன இமேஜ்னா நம்பர் 3 நினைக்கிறேன். எஸ் நம்பர் 3 தான். இது வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது இந்த அனிமேஷன் வரணும். லாஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஐடில் எஸ் ஹெச் ஐடியா நிற்கும் போது ஷூட் பண்றதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். அந்த ரியாக்ஷனுக்கு வந்து என்ன இமேஜ் வைக்க போறோம்னா நம்பர் 4 இதான். ஸோ ஓவராலா நம்ம இமேஜை வந்து 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். வந்து ஃப்ளை பண்றதுக்கு 2 இமேஜ், ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஷூட் பண்றதுக்கு 2 இமேஜ், சும்மா நிக்கிறதுக்கு ஒரு இமேஜ், சும்மா நிற்கும் போது ஷூட் பண்றதுக்கு ஒரு இமேஜ். சரி 4 ரியாக்ஷனுக்கு தேவையான இமேஜை வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த அனிமேட்டட் ஸ்ப்ரைட்னு கீழே ஒரு வார்த்தை இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஜூம் பண்ணுங்க. ஓரளவு டிராகன் கொஞ்சம் பெருசாக தெரியாம ஜூம் பண்ணியாச்சு. இப்போ கொலிஷன் ஷேப் 2D கொடுக்கணும். நம்ம போன அந்த ஃப்ரேமில் கொடுத்த மாதிரி தான், அந்த டேப்பில் கொடுத்த மாதிரி இங்கேயும் வந்து கொலிஷன் ஷேப் 2D கொடுக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. கொலிஷன் ஷேப் 2Dங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடு வந்தீங்கன்னா எம்டின்னு இருக்கும். இதை வந்து நியூ ரெக்டாங்கிள் ஷேப் 2D இதை கொடுத்தீங்கன்னா 2 டாட் வரும். அந்த டிராகன் கிட்ட 2 டாட் இருக்கும். இது நீங்கள் போன தடவை பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த டாட்டை கொஞ்சம் பெருசாக்குங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற டாட்டை கொஞ்சம் பெருசாக்குங்க. சரியா? கரெக்டாக அந்த டிராகன் உள்ள நுழையிற மாதிரி. சூப்பர். கொலிஷன் ஷேப் 2D கொடுத்தாச்சு. மறுபடியும் அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இது வந்து டிராகன் பறக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு அனிமேஷன் கிடைக்கணும். இப்போ அந்த அனிமேஷனுக்கு என்ன பண்ணலாம்னா அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அனிமேஷனுங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் கீழே. அதில் ஃப்ளைங்கிறத எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு இந்த பிளேயிங்கை ஆன் பண்ணி விடுங்க. டிராகன் பறக்கிற மாதிரி தெரியும். அந்த அனிமேஷன் கிடைக்குதா? இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே ஃப்ளைங்கிற டேபில் இருக்கிற இந்த 2 இமேஜ் தான் மாற்றி மாற்றி லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்கே வந்து டிராகன் பறக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் எல்லா 2D கேம்லேயும் நடக்கும். சரியா? கலெக்ஷன் ஆஃப் இமேஜை வச்சு அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க. சரியா? சரி, இப்போ இந்த டேப் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் எஸ். நம்ம எப்பவுமே சீன்குள்ள தான் சேவ் பண்ணுவோம். வேர்ல்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்கு. அதே மாதிரி இங்கே டிராகன் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டேப் வேர்ல்டுங்கிற டேபுக்கு வந்துருங்க. டேபுக்கு வந்துட்டு அந்த வேர்ல்டுங்கிற நோடை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக்கு இன்ஸ்டன்ட் சைல்டு சீன் அதை கொடுத்தீங்கன்னா நமக்கு புதுசாக கிரியேட் பண்ண டிராகனும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே அந்த கார்னரில் வந்திருக்கும். அதை வந்து ஷிஃப்ட் அமைக்கி கீழே கொண்டு வந்தாலும் சரி தான், இல்லை டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி கீழே கொண்டு வந்தாலும் சரி தான். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ இந்த 2வது எக்ஸசைஸை ரன் பண்ணி பார்ப்போம். டிராகன் பறக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. மொதல் ப்ரோக்ராமில் ஒரு என்விரான்மெண்ட் பேசிக் என்விரான்மெண்ட் பார்த்தோம். 2வது ப்ரோக்ராமில் ஒரு டிராகன் பறக்கிறதுக்கு தேவையான இமேஜஸ் கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் ஒரு குட்டி அனிமேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் படிக்கட்டும். ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.